குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் என்று 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி மாதம் 3ஆம் நாள். நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9 மணி வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை வழிபடுவது விசேஷம். திதி வார யோக கரண நட்சத்திரத்தினுடைய பஞ்சாங்க தேவதைகளுக்கு நமஸ்காரம் என்று சொல்லி வழிபடுங்கள். சூரிய உதயம் காலை 6:01, கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 8:49 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று இரவு 11:25 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். நாமயோகம் இன்று அதிகாலை 2:05 வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் இன்று காலை 8:49 வரை பாலவம், பின்பு இரவு 8:39 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 11:25 வரை அவிட்டம், பின்பு சதயம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை மதியம் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், மிதுனத்தில் புதன் பகவான், கடகத்தில் சூரிய பகவான் குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிர பகவான் கேது பகவான், கன்னியில் ஸ்ரீ சந்திர பகவான், கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமம் உடைய ராசி கும்பராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட காரிய தடைகள் நீக்கம், விரதாதி விசேஷங்கள். ஸ்ரீ சஷ்டி திதி. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? புதிய ஆடைகளை அணிவதற்கு சிறந்த நாள், மருத்துவம் பார்க்க ஏற்ற நாள், சிலைகளை வடிவமைப்பதற்கு உகந்த நாள், அறுவடை பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 12:13 முதல் 1:55 வரை மேஷ லக்னம். காலை 1:56 முதல் 3:47 வரை ரிஷப லக்னம். காலை 3:48 முதல் 5:49 வரை மிதுன லக்னம். காலை 5:54 முதல் 8:05 வரை கடக லக்னம். 8:06 முதல் காலை 10:12 மணி வரை சிம்ம லக்னம். 10:13 முதல் 12:12 வரை கன்னி லக்னம். 12:13 முதல் 2:12 வரை துலாம் லக்னம். 2:13 முதல் மாலை 4:19 வரை விருச்சக லக்னம். 4:20 முதல் மாலை 6:31 வரை தனுசு லக்னம். 6:32 முதல் இரவு 8:37 வரை மகர லக்னம். 8:38 முதல் இரவு 10:29 வரை கும்ப லக்னம். 10:30 முதல்
காலை 12:12 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். ஸ்ரீ சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக 108 முறை பாராயணம் செய்ய ஆத்ம பலம் பெருக்கும், ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், பிதிரு தோஷங்கள் நிவர்த்தி ஆக்கும், கண் சம்பந்தமான கோளாறுகள் நீங்கும். ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமாகி தன்னோ சூரிய பிரசோதியாத்து. தமிழ் மந்திரம். சீலமாய் வாழ சீரருள் புரியும், ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் முழுதும் களைவாய் ஸ்ரீ சிவசூரியனே போற்றியே போற்றி என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. வாழ்க வளமுடன். முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுத்தரும். புனித யாத்திரை ஒன்றை மேற்கொள்வீர்கள். அது உங்களுக்கு மன ஆறுதலையும் திருப்தி உணர்வையும் ஏற்படுத்தும். இறை வழிபாடு இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சூரிய வழிபாடு மிகவும் சிறப்பு. அதிலும் சிவசூரியனை வழிபட மேன்மைகள் பல நிலைகளில் பெறுவீர்கள். பணத்தில் இருந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனைக்கும் காணப்படாது. இன்றைய நாள் சிறப்பாக ஒரு அமையக்கூடிய நாளாகவும் சுறுசுறுப்பாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் வேகத்தை விட விவேகத்துடன் சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் மிகவும் ஒரு சிறப்பான வேலைகளில் ஈடுபடுவீர்கள். பணியாற்றக்கூடிய காரியங்கள் யாவும் கைகூடி வரலாம். உங்கள் முயற்சிக்கு ஏற்ப நல்ல அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்குங்க. தொழில் விஷயத்தில் முன்னிலையில் வகிப்பீர்கள். மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் மேலோங்கி இருக்கும். மற்றவர்கள் போட்டி போடக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்திறன்கள் அமையுங்க. வேடிக்கை விளையாட்டு போன்ற விஷயங்களிலும் நாட்டம் அதிகமாக இருக்கும். புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு நல்ல அங்கீகரிக்கக்கூடிய வகையில் நல்ல நிறுவனத்தில் உயர்வான ஒரு பணி கிடைக்க பெறுவீர்கள். இதனால் மன நிம்மதியும் குடும்பத்தில் சந்தோஷமும் குதூகலமும் நிறைந்ததாகவே அமையுங்க. நீண்ட நாளுக்கு பிறகு நல்லதொரு வேலை கிடைப்பதால் வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி கூடுதலாகத்தான் இருக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் துணையுடன் அன்பாக இருப்பீர்கள். திருமணமானவர்களே, தம்பதிகளிடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்குங்க. காதலிக்கக்கூடியவர்களுக்கு மன நிறைவும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. காதலுக்கு உகந்த நாள் என்றே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்களுடைய உறவினர்களிடம் கலந்து ஆலோசித்து திருமணத்திற்குண்டான செயல்பாடுகளை திட்டமிடுவது மிகவுமே அவசியம். தனித்துவமாக இருந்து எந்த விதத்திலும் ஈடுபடாதீர்கள். கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர் என்பார்கள். ஆக திருமணத்தினுடைய நாளை குறிப்பதாக இருந்தாலும் உங்களுடைய தாராபலம் சந்திரபலம் பார்த்து எந்த நாள் உகந்தது என்பதை ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். பண நிதி நிலைமைகள் சிறப்பாகவே இருக்குங்க. பணத்தை சேமிக்கக்கூடிய வகையில
மிக சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்திற்குண்டான வகையில் நல்லதொரு வளர்ச்சியை பெறுவீர்கள். நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்குங்க. சிந்தனைகள் எப்பொழுதும் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய வளர்ச்சி பற்றியே இருக்கும். தொழிலை அபிவிருத்தி செய்ய வேண்டும். வியாபாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். விடுபட்ட வேலைகளை செய்து முடிக்க வேண்டும். நல்லதொரு வருமானம் பெறக்கூடிய வகையில் கடினமாக உழைப்பதற்கும் தயாராக இருப்பீர்கள். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய எண்ண திட்டத்தின்படி குடும்பத்தை நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு வருவீர்கள். கவலை வேண்டாம். வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். வாழ்க்கையினுடைய தரமும் ஒருபடி உயரப்போகிறது. ஆக உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் கிரக அமைப்பு படி எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என்பதை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆக ஒவ்வொரு நாளும் பண ரீதியாகவும் உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமாக, குடும்ப நலன், குழந்தைகளுடைய வளர்ச்சி, மாணவர்களுக்கான படிப்பு நிலைப்பாடுகள் அனைத்தையுமே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த நாள்ல சுப காரியங்கள்ல கலந்துகிட்டு மனம் மகிழக்கூடிய நிலையும், ஞாயிற்றுக்கிழமை தினம் விடுமுறை நாட்கள் என்பதால் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். குடும்ப நபர்களோடு செல்லக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு மன ஆறுதலுக்காகவோ மன நிம்மதிக்காகவும் தனியாக கூட சென்று வருவீர்கள். அந்த நேரத்தில் சில நபர்களுடைய அறிமுகம் பூரணமாக கிடைக்குங்க. புது பிரமுகர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு ஓரளவிற்கு நல்லதொரு வளர்ச்சியை எட்டக்கூடும். மாணவர்களுக்கு படிப்பு ரீதியாக முன்னேற்றம் நிறைந்த நாளாகவே இருக்கிறது. ராசிக்கான சுபஹோரைகள் பொதுவான விஷயங்களுக்கு சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன். செவ்வாய் குரு ஓரையில் சொத்து நிகழ்ச்சிகள், சுபம் தொடர்பான காரியங்கள், அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கு ஏற்றது. சுக்கிர ஓரையில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லது. சந்திர ஓரையில் கல்வி தொடர்பாக மாணவர்கள் படிக்கலாங்க. புதன், குரு, செவ்வாய் இந்த 3 கிரக ஓரைகள் வரும்பொழுது தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே, சிந்தனைகள் கூடுதலாக இருக்குங்க. வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்துவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். எண்ணங்கள் யாவும் கைகூடி வருங்க. பரணி நட்சத்திரக்காரர்களே, எண்ணங்கள் சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். எண்ணியபடி வாழ்க்கையின் நிலையை உயர்த்தக்கூடிய வகையில் இருப்பீர்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை மன மகிழ்வும் கலகலப்பான சூழ்நிலையும் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் சுறுசுறுப்பாக காணப்படுங்க. எந்த ஒரு காரியத்தையும் மிக சரியாக செய்து முடிப்பீர்கள். வெற்றி வாக்கை சூடுவதற்கு மட்டும் கடினமான சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தினம்தானே ஓய்வாக இருக்கலாம் என்றால் அது சாத்தியமல்ல. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக கடினமான ஒரு வேலைகளை செய்தே ஆக வேண்டும். ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் காணப்படுவீர்கள். சிறந்த ஒரு தகவல்கள் உங்களுக்கு மன மகிழ்வை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தொடர்ந்து ஒவ்வொரு காரியத்திலுமே ஈடுபடுறதுனால நிச்சயமாக நல்ல பலன்களை தான் நீங்க பெற முடியும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். உழைக்கக்கூடிய விஷயங்களை மிக சரியாக சிந்தித்து செயல்படுவீங்க. வேலையிட சூழல் கூட சிறப்பாகத்தான் இருக்குங்க. பேச்சினுடைய அம்சம் நன்றாகவே இருக்கும். பேச்சின் மூலம் சிறந்த ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய அமைப்பு. நடக்காத காரியத்தை கூட பேசியே சாதித்து விடுவீர்கள். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில நல்ல நண்பர்களுடைய துணை இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய ஆலோசனைகள், சில கருத்துக்கள் உங்களை வழிநடத்தக்கூடும். தெரியாத விஷயங்களாக இருந்தால் கூட அவற்றை எப்படியாவது செய்து முடித்து விடுவீர்கள். திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாகவும் அமைகிறது. வேலையிடத்துல ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுறதோடு மட்டுமில்லாம உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை கேட்கக்கூடியவர்களாகவும் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடியவர்களாகவும் மன அமைப்பு கொண்டவர்களாக காணப்படுவார்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு காதல் திருமணங்கள்லாம் கைகூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. காதலுக்கு ஒரு சிறந்த உதாரணமான நபர்களாக கூட நீங்கள் இருப்பீர்கள். இருவருடைய மன அமைப்பும் ஒற்றுமை நிமித்தமாக நன்றாகவே இருக்குங்க. குடும்ப சூழலை அமைத்துக் கொள்ளக்கூடிய சில திட்டங்களை இருவருமே கலந்து ஆலோசிப்பீர்கள். நல்லதொரு வழிகாட்டியாக உங்களுடைய பெற்றோர்களை அமைவார்கள். தாய் தந்தையர் நல்ல ஒரு ஈடு கொடுக்கக்கூடிய நிலையிலும் உங்களுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர்களாகவும் காணப்படுவார்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணமானவர்களுக்கு யோகம் நிறைந்த நாள் என்றே சொல்ல முடியும். நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குங்க. புரிந்துணர்வு காணப்படும். குடும்பத்தினுடைய சேமத்திற்காகவும் லாபத்திற்காக கடினமான விஷயங்களை கூட மிக எளிதாக செய்து முடிப்பீர்கள். எந்த விதத்திலும் உங்களுடைய செயல்கள் பாதிக்காத வகையில் பாதுகாத்துக் கொள்வீர்கள். மனம் அமைப்பு சீராக இருப்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். ஒருவர் மீதான ஒருவருக்கு கோபம் இருந்தாலும் அவற்றை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் குடும்ப சூழ்நிலையை கருதி அமைதியோடு அன்போடு நடந்து கொள்வீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, சமூகம் தொடர்பான வேலைகளில் ஈடுபட்டு மனம் மகிழக்கூடிய நிலைக்கும் இருக்கிறது. வியாபாரத்துல முதலீடுகள்லாம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்குங்க.
செயல்களில் சுதந்திரத்தன்மையாக இருப்பீங்க. யாரும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. யாருக்காகவும் நீங்கள் கட்டுப்படவும் மாட்டீர்கள். எண்ணத்தின் போக்கில் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடருவீர்கள். புதுவிதமான கண்ணோட்டங்கள் உருவாகலாங்க. இதனால் மாற்றம் கூட ஏற்படலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்க வேண்டிய நாளாகவும் உங்களை ஏமாற்றக்கூடிய நபர்களை கண்டால் ஒதுங்கி இருப்பது நல்லது. மற்றவர்கள் பேசக்கூடிய விஷயத்திலேயே நீங்கள் அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, எப்படிப்பட்டவர்கள், குணநலன்கள் என்ன என்பதை ஒரு நிமிடத்தில் நீங்கள் ஆராய்ந்து விடுவீர்கள். அந்த அளவிற்கு உங்களுடைய புத்தி கூர்மை நன்றாகவே இருக்குங்க. மற்றவர்களுடைய செயல்பாடுகளை வைத்து கணித்து விடுவீர்கள். நிதி நிலைமைகள் ஏற்ற இறக்கமாக இருக்குங்க. வரவு செலவு ரெண்டுமே ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஒரு பக்கம் வரவு வந்தாலும் ஒரு பக்கம் செலவு என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. ஆக வருவதை கொண்டு நிர்வகிக்கக்கூடிய திறமையும் உங்களிடம் இருக்கிறது. அதீத செலவுகளை செய்யாமல் பணத்தை மிச்சப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் நல்ல கருத்து ஒற்றுமை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்ப ரீதியாக பதட்டம் என்பது சில நேரங்கள்ல உண்டாகலாங்க. பதட்ட காரணமாக தோல் வலி, கண் எரிச்சல் அல்லது கால் எரிச்சல், தோல் எரிச்சல் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது. ஆக ரிஷபராசி அன்பர்கள், மாணவர்களுக்கு படிப்பினுடைய நிலைப்பாடுகளில் வளர்ச்சிக்கு ஏற்றபடி உங்களுடைய செயல்களை சீரமைத்துக் கொள்வீர்கள். பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மன மகிழ்வு ஏற்படுத்தி தரும். ஆசிரியர்களுடைய செயல்பாடுகள் சந்தோஷத்தை உண்டு பண்ணி தருங்க. நீங்கள் நன்றாக வளர வேண்டும், கல்வியில் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு மற்றவர்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக தாய் தந்தையர் மட்டுமல்லாது ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்களுடைய எண்ணத்தின் போல் உங்களுடைய செயல்களை வழிநடத்துங்கள். நல்லது நடக்கும். ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் சுப ஹோரைகள். குரு சுக்கிர ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாங்க. சுக்கிர ஓரையில புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள், நிலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. சுக்கிர ஓரையில மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டால் நலம் பெறுவீர்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் வெளிப்படுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுதந்திரம் அதிகரிக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் பலதரப்பட்ட நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆதாயம் என்பது உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தும். எல்லா விதமான செயல்களுக்கும் ஏற்றபடி சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய நாள். தனித்தன்மையின் மூலம் முன்னேற்றத்திற்குண்டான சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். பல விஷயங்களையும் அறிந்தவர்களாகவும் இருப்பீர்கள். அனுபவ அறிவு என்பது உங்களுக்கு கூடுதலாகத்தான் இருக்கும். இன்றைய நாள் சாதாரணமாகத்தான் இருக்கும். ஆனால் சாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மிக பெரியதாக இருக்குங்க. பெரியவர்களை கூட மகிழ்விக்கக்கூடிய வகையில மிக இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். நல்லிணக்கம் அதிகரிக்கும். நன்மதிப்பு பெருக்குங்க. இறை மந்திரங்கள் சொல்வது, இசை கேட்பது இவையெல்லாம் மன ஆறுதலை உண்டு பண்ணும். ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சூரிய பகவான் வழிபாடு செய்யும் பொழுது கண் சம்பந்தமான பிரச்சனைகள் கூட விலகிடுங்க. கண் சம்பந்தமான சிகிச்சை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு கண் திறக்கும் பெருமாள் கரி வரதராஜனை வேண்டி வர கண் சம்பந்தமான நோய்கள் எல்லாம் விலகும். பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படலாம். வெளியிடங்களுக்கு செல்வதால் ஓரளவிற்கு உங்களுடைய காரியங்கள் யாவும் வெற்றி பெறுங்க. உங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கக்கூடும். அதிலும் தேடல் தொடர்பான செயல்பாடுகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல அங்கீகரிக்கக்கூடிய வகையில் நல்ல மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை வாய்ப்புகள் வந்து சேரலாம். புதிய பணிகள் தொடர்பான ஒன்றை நியமிப்பீர்கள். புதிய சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. எதிர் நீச்சல் போட்டு எப்படியாவது வெற்றி பெறுவீர்கள். மிதுனராசி அன்பர்களே, தொழில் ரீதியாக போட்டிகள் காணப்படாது. கூட்டாளிகளுடைய செயல்கள் திருப்தியை உண்டு பண்ணுங்க. புதிய விஷயங்களை அறிமுகப்படுத்துவீர்கள். தொழில் தொடர்பாக இயந்திரம் சார்ந்த செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல கை கொடுக்கக்கூடிய நிலையும், வேலையாட்கள் முகாந்திரமாக நல்ல பலன்களையும் பெறுவீர்கள். தொழில், வேலை, வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களுக்கு உங்களுடைய உத்தியோகஸ்தர்கள் நல்ல கை கொடுத்து உதவக்கூடிய நிலையும், வேலையாட்களுடைய ஆதரவை பூரணமாக இன்றைய தினம் பெறுவீர்கள். எல்லா விஷயத்தையும் தனித்துவமாக செய்து முடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களாகவும் மற்றவர்களிடம் பாராட்டுதல்கள் பெறுவது என்பது உங்களுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்குங்க. முன்னேற்றத்திற்கு உண்டான செயல்களில் ஈடுபடுவீர்கள். வெளியூர் சார்ந்த தொழிலில் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். மிதுனராசி அன்பர்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமாக பெரியோர்களுடைய ஆலோசனைகள் மாற்றங்களை உண்டாக்கலாங்க. வீட்டில் சுப காரியம் நடக்கும். அது தொடர்பான எண்ணங்களும் சரி, முயற்சிகள் அனைத்துமே கைகூடி வரப்போகிறது. மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய நாள். இதுவரையில் உங்களை சாதாரணமாக எண்ணியவர்கள் கூட உங்களுக்கான மதிப்பு மரியாதையை கொடுப்பார்கள். ஏனென்றால்
வாழ்க்கையினுடைய தரம் மெல்ல மெல்ல உயர்ந்து வருகிறது. ஆக புது பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், வீட்டை அலங்கரிப்பீர்கள், புது விஷயங்களை மிகவும் லாபகரமான போக்கோடு நடத்தி செல்வீர்கள். ஆக இந்த நாள் உங்களுடைய தந்தையுடன் உறவு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்பா மகன் என்கிற நிலைகளை தாண்டி நண்பர்கள் போல இருவருமே இருப்பீர்கள் மிதுன ராசி அன்பர்களே. ஆக குடும்ப நபர்களுடைய ஆதரவு பூரணமாக இருக்கிறது. ஆதரவை விட நல்லாதரவு என்று கூட சொல்லலாங்க. ஆக உடன் பிறந்தவர்கள் கை கொடுத்து உதவிடுவார்கள். இன்றைய நாள் காதலர்களுக்கு மட்டும் உகந்த நாள் அல்ல, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வார்த்தைகளில் தெளிவு தேவை. நீங்கள் புது முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு எதிராக சில வேலைகள் நடக்கலாம். முயற்சிகள் தோற்கடிக்கக்கூடிய வகையில காணப்படுங்க. ஆக கவனமாக இருக்க வேண்டும். காதலர்களை எச்சரிக்கையாக இருந்தால் ஓரளவிற்கு உங்களால் தப்பித்துக் கொள்ளவும் முடியும், சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளவும் முடியும். நிதி நிலைமைகள் சிறப்பாக இருக்குங்க. இன்றைய நாள் கணிசமான ஒரு தொகையை பராமரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்குண்டான வேலைகளில் ஈடுபடுவீர்கள். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நிலம் சம்பந்தமான நிலைப்பாடுகள் கை கொடுக்குங்க. புது வீடு, ஆடை, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பொன்பொருளுக்கும் செயற்கைக்குண்டான முதலீடையும் நீங்கள் செய்வீர்கள். ஆரோக்கியம் நிறைவாக இருக்குங்க. பொதுவாக இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் என்றே சொல்லலாம். இன்றைய நாள் நீங்கள் சிறந்த ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுனால வேலையில நல்ல உயர்வும், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்தும், தெய்வ வழிபாடுகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன். சுபத்தை உண்டு பண்ணுங்க. புதன் ஓரையில் முயற்சிகள் செய்யலாம். கல்வி தொடர்பாக, வீடு கட்ட, தொழில் சம்பந்தமான நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்றது மிதுன ராசி அன்பர்களே. சொந்தமாக வீடு கட்டி முடிப்பீர்கள். வரக்கூடிய ஆவணி மாதத்தில் உங்களுடைய வீட்டினுடைய முழு அமைப்பும் மிக சிறப்பாகவே இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி அன்பர்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக முதலீடு செய்யும் பொழுது அதற்கு ஏற்றபடி லாபகரமாக இருக்கத்தான் செய்யும். குரு சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள், திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள், பெண் பார்ப்பது, வரன் பார்ப்பது, அது மட்டுமல்ல பணத்தை கையாளக்கூடிய வங்கி தொடர்பான விஷயங்களையும் குரு சுக்கிர ஓரையில் செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது நபர்களுடைய ஆதரவு பெருக்குங்க. நல்ல நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் மிக சாதகமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ண அமைப்போடு செய்வீர்கள், வெற்றியும் பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடக்கூடிய நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் அதிக கவனம் தேவை. நிதானத்தோடு இருந்தால் நல்ல பலன்களை பெற முடியுங்க. இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் என்று சொல்லிவிட முடியாது. ஏதோ ஒரு விதமான மனக்குழப்பத்துடனே இருப்பீர்கள். இன்றைய நாள் உங்களுடைய வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டுதான் செய்ய வேண்டும். பல நிலைகள், அனுபவங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே நன்றாக ஆழமாக சிந்தித்து செயல்படுத்துவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன என்பதை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். எந்த செயலையுமே செய்வதற்கு முன் நன்கு யோசிப்பது அவசியங்க. மற்ற உறவுகள், நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே கேட்டு ஏமாந்து விடாதீர்கள். உங்களுக்கான சுய சிந்தனைகளோடு கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டாம். எதற்கும் உணர்ச்சி வசப்படாதீர்கள். கோப உணர்வை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் அவற்றை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடுங்கள். தானாக அடங்கி போய் விடுவார்கள். ஆக கோப குணத்தை குறைத்துக் கொள்வது, உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் இந்த நாள் இனிமையான நாளாகவே அமையும். கடகராசி அன்பர்களுக்கு பணியிடச் சூழல்கள்ல மகிழ்ச்சி என்பது இருக்காதுங்க. ஏதோ ஒரு விதமான குழப்பமாகவே வேலைகளில் ஈடுபடுவீர்கள். எண்ணத்தில் தெளிவு இருந்தால்தான் முகத்தில் அழகு இருக்கும். ஆக எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும் என்பார்கள். ஆக சூழ்நிலைகளை உணர்ந்து மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அதிக வேலைகளை சுமக்க வேண்டி இருக்கலாம். மற்றவர்களுடைய காரியங்கள் மட்டுமல்லாது உங்களுக்கான வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்துவது போன்று காணப்படலாங்க. வியாபார வேலைகளில் பொறுமையாக செயல்பட வேண்டும். மாணவர்களுக்கு விளையாட்டு சம்பந்தமான போட்டிகளில் ஆர்வம் அதிகரிக்குங்க. பலதரப்பட்ட சிந்தனைகள் காரணமாக செயல்பாடுகளில் ஒருவிதமான மந்தத்தன்மை இருக்கும். சோர்வுகள் உண்டாகுங்க. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். அதிகார பதவியில் இருப்பவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்தித்து செயல்பட வேண்டும். பொதுவாக நன்மை நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் பணம் செலவு என்பது சற்று கூடுதலாக இருக்குங்க. வரவுக்கு ஏற்றபடி செலவுகள் அதிகமாக இருப்பதை உங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஒரு விதத்தில் மனக்கவலைகள் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. வண்டி பராமரிப்பு செலவு, வீடு பராமரிப்பு செலவு அல்லது வீடு மாற்றத்திற்குண்டான செலவு,
பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்குண்டான செலவுகள், மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். இதனால் நண்பர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. கால்வலி, கைவலி, பதட்டம் சம்பந்தமான பிரச்சனைகளை கூட நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம். நரம்பு பிரச்சனைகள், அவ்வப்போது சளி தொந்தரவு, நுரையீரல் சம்பந்தமான சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்களாங்க. ஆக கடகராசி என்பர்களே, நீர் பொறுத்த வரையில் அளவாக பயன்படுத்துவது மிக மிக நல்லது. பஞ்சபூத தத்துவங்களில் முதன்மையாக நீரின்றி அமையாது உலகு என்பார்கள். ஆக நீரினை பராமரித்து வந்தாலே உங்களுடைய பிரச்சனைகள் யாவும் நீங்கிவிடும். ஆக அதிக தண்ணீரை செலவு செய்யாதீர்கள். ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படலாங்க. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படலாம். அதிகார பதவியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. நன்மை நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு பண வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்காது. இன்றைய நாள் அதிக செலவுகள் காணப்படலாங்க. சில நேரங்களில் நீங்க பணத்தினுடைய இருப்பை பொறுத்துதான் செலவும் செய்வீர்கள். சில நேரங்களில் மன கவலைகளும் உண்டாகும். உங்களுடைய காதலை வெளிப்படுத்த இது உகந்த நாள் அல்ல. கடகராசி அன்பர்களே, ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் சுப ஹோரைகள். குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாங்க. சுக்கிர ஓரையில கல்வி, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்பான செயல்பாடுகள், உத்தியோகம் சார்ந்த முயற்சிகள் அனைத்திற்குமே நல்லது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனச்சோர்வு, உடல் சோர்வு ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய இறை பிரார்த்தனை செய்வது, வழிபாடு செய்யுங்கள், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய வேலைகளை சீராக மேற்கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவை வெற்றிகரமாகத்தான் இருக்குங்க. கடினமான உழைப்பை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். நீண்ட நாளுக்கு பிறகு இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு ஏற்ற நாளாகவும் இருக்கிறது. சூரிய பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபாடு மேற்கொள்ளலாம். சூரிய பகவானை வழிபடுவதால் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் கூட படிப்படியாக குறைந்துவிடும். முன்னோர்களுடைய ஆசிகளும் சரி, உங்களுடைய தந்தையினுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு சூரிய பகவானை நிச்சயமாக நீங்கள் வழிபட்டால் ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கும், பூர்வீக சொத்துக்களில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் விலகுவதற்கு சூரிய வழிபாடு மிகவும் பேருதவியாக இருக்குங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது வேலை தொழில் உங்களுக்கு மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வியாபாரத்துல ஒரு முதலீட்டை மேற்கொள்வீர்கள். அந்த முதலீடு மூலமாக மீண்டும் பணத்தை திரும்ப பெறக்கூடிய நிலையும், வேலை விஷயங்களில் நல்ல ஒரு உன்னதமான நிலை இருக்கிறது. முயற்சிக்கு ஏற்றபடி முன்னேற்றங்கள் நிறைந்த நாள் சிம்மராசி அன்பர்களே. வேலையில் பலதரப்பட்ட நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. பன்மொழி பேசக்கூடிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் வேலைகளை நீங்கள் அனுசரித்து கவனமாக மேற்கொள்வீர்கள். இதனால் எந்தவிதமான தவறுகளோ காணப்படாது. தொழில் ரீதியாக உயர்ந்த அந்தஸ்தை பெறப்போகிறீர்கள். உயர்ந்த மனிதர்களுடைய ஆதரவு என்பது கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே மிக சரியாக மேற்கொள்வீர்கள். இதனால் வேலைகளில் இருந்த மந்த தன்மைகள்லாம் குறைந்து சுறுசுறுப்பு அடையுங்க. காதல், திருமணம் பொறுத்தவரை இன்றைய நாள் உங்கள் துணையினுடனான பேச்சு சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க. அன்பை பராமரித்துக் கொள்வீர்கள். இந்த நாளில் எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்பம் சம்பந்தமாக சில நல்ல முடிவுகளாகத்தான் இருக்கும். உங்கள் காதலரோட வாழ்க்கைக்கு சரியாக திட்டமிடக்கூடிய ஒரு நாள் என்றே சொல்லலாம். திருமணமானவர்கள் உங்களுடைய துணைவருடன் நேரத்தை கழிப்பீர்கள். வெளியே சென்று வருவீர்கள். உங்களுடைய மனநிலையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் அன்பும் பூரிப்பும் அதிகரிக்கக்கூடிய நாள். பண நிதி நிலைமைகள் சீராக இருக்குங்க. எந்த விதத்திலும் குறைபாடு இருக்காது. வருமானம் வந்தபடி இருக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்தினுடைய அன்றாட தேவைகள் போக மீதமுள்ள பணத்தை சேமிப்பதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சி ஏற்படுத்துங்க. பெருமைப்படக்கூடிய விதங்கள்ல இருக்கும். மாணவர்களுக்கு கல்லூரி தொடர்பாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கிவிடும். எந்த ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த துறையில் பிரகாசிக்கக்கூடிய நிலையும், வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் கை கொடுக்குங்க. வெளிநாட்டு நபர்களுடைய ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களிடம் நம்பிக்கையான எண்ணம் காணப்படுங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் இந்த விஷயங்கள் பிரதிபலிக்கும் பொழுது மிகவும் நல்ல மனதுடனும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷத்துடன் காணப்படுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, வெளிவட்டாரங்கள்ல உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. தவறுன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல
உத்தியோக ரீதியாக தவறுன சில வேலை வாய்ப்புகள்லாம் மீண்டும் பெறுவதற்குண்டான சூழ்நிலைகள் அமையுங்க. தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீர்கள். புரிதல்கள் என்பது உங்களுக்கு இயல்பாக இருக்கிறதுனால எல்லோரிடமும் அனுசரணையாக நடந்து கொள்வீர்கள். வியாபார பணிகள்ல வாடிக்கையாளர்கள் கூட ஆதரவாக செயல்படுவாங்க. பொதுவாக சொல்ல வேண்டுமானால் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாள் என்றே சொல்ல முடியும். உங்கள் ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய். இந்த 4 கிரக ஓரைகள் சுபத்தை உண்டு பண்ணுங்க. குறிப்பாக செவ்வாய் ஓரையில் நீங்கள் சொத்து தொடர்பான விஷயங்களை நாடலாம். சூரிய ஓரையில் அரசு சம்பந்தமான காரியங்கள் செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்க பெறுவீர்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்படியாக பிரச்சனைகள் குறைய பெறுவீர்கள். நீண்ட நாளாக சந்தித்து வந்த ஒரு சில சங்கடங்கள், தீர்க்கப்படாத சில கஷ்டமான விஷயங்களை கூட தீர்த்து விடுவீர்கள். மாற்றொரு வழிமுறைகளை மேற்கொள்வீர்கள். சிம்மராசி அன்பர்களே, அதிலும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கூடுதலாக உருவாக்கிவிடும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்களில் நல்லதொரு வெற்றியை பெறுவீர்கள். மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாள். உங்களை பற்றி தெரியாதவர்கள் கூட அறியாதவர்களுக்கும் நீங்கள் யார் என்பதை புரிய வைப்பீர்கள். உங்களுடைய செயல்கள் பார்த்தே மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் மிகவும் வைராக்கியத்தோடு நடந்து கொள்வீர்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற நபர்களுடைய ஆதரவு மன மகிழ்ச்சி ஏற்படுத்துங்க. எல்லா விதமான செயல்களுக்கு குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். குடும்ப நபர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை அதிகப்படுத்தும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்களே, வெற்றி பெறுவதற்கான தைரியமும் உறுதியும் உங்களிடம் காணப்படுங்க. உங்களுடைய விருப்பங்கள் யாவும் நிறைவேறக்கூடிய நாள். ஆசைகள் அதிகரிக்கும். எண்ணிய காரியங்கள் யாவும் திருப்திகரமாகவே நடக்குங்க. உங்களுடைய திட்டங்கள் யாவும் சரியானதாகவே இருக்கும். எதிர்கால சம்பந்தமான எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு பல நிலைகளில் உயர்வினை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாள் மிக முக்கியமாக அதிர்ஷ்டகரமான அமைப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. கன்னிராசி அன்பர்களை எந்த விதமான குறைபாடுகளும் காணப்படாமல் எண்ணிய விதத்தில் எல்லாவற்றையும் செய்து சாதிக்க போகிறீர்கள். வருமான உயர்வு என்பது அதிகமாகவே இருக்குங்க. கையில் பணப்புழக்கம் நன்றாக இருப்பதால் சரியாக திட்டமிட்டு சேமிப்பதற்கு துவங்குவீர்கள். பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு முதலீடு செய்வீர்கள். குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயங்களுக்கும் சரி, சில இடங்களுக்கு சென்று வரக்கூடிய நிலையும், சுற்றுலா தலங்கள் போன்ற விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க. ஆன்மீக எண்ணங்கள் கூடுதலாக காணப்படும். கன்னிராசி அன்பர்களை நிதி நிலைமைகள் சிறப்பாக இருக்கிறதுனால இயலாதவர்களுக்கு உதவியும் செய்வீர்கள். கடின உழைப்புக்கு தகுந்தபடி உங்களுக்கு ஊக்கத்தொகையும் வரக்கூடிய நிலையும் இருக்கிறது. ஆக போனஸ் பணம் வருவதால் வீட்டினுடைய தேவைகளை உணர்ந்து பூர்த்தி செய்வீர்கள். வீட்டில் பெரியவர்களுடைய ஆசைகள் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. உங்களுடைய ராசிப்படி அதிகமான நன்மைகளை பெறப்போகிறீர்கள். காதலில் நல்ல ஒரு அன்பு மிகுந்து காணப்படும். காதலர்களுக்கு உங்கள் துணையினுடனான பேச்சில் மகிழ்ச்சி இருக்கும். அன்பு வெளிப்படுங்க. எதிர்கால வாழ்க்கைக்குண்டான சரியாக திட்டமிடுவதற்கு ஏற்ற நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. கன்னிராசி காதலர்களுக்கு திருமணமானவர்களுக்கு மன ஒற்றுமையும் தம்பதிகளிடையே நல்லதொரு நெருக்கமும் அதிகரிக்குங்க. குடும்பத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளை சீர்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்காலத்திற்குண்டான வாழ்க்கை வசதி குறித்த எண்ணங்கள் அதிகரிக்குங்க. வீடு கட்டக்கூடிய எண்ணம் உருவாகலாம். நிலம் வாங்கி மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு உங்கள் வேலைகளை மிக திறமையாக செயல்படுத்துறதுனால பலருக்கு மத்தியில் உங்களுடைய பெயர் புகழ் ஓங்கி நிற்கும். உங்களுடைய சக பணியாளர்களுடைய நல்ல ஒரு உறவு மகிழ்ச்சியாகவும் நல்ல ஒரு நட்பு பாராட்டக்கூடிய விதமாகவும் உங்களுடைய செயலுக்கு பணியாளர்கள் உத்தியோகஸ்தர்கள் ஒத்துழைப்பு நல்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. ஆக உங்களுடைய தொழில் அனைத்துமே சிறப்பாக இருக்குங்க. வியாபாரத்தில் என்ன செய்ய நினைத்தீர்களோ அந்த காரியங்கள் எல்லாம் சுமூகமாக நடக்குங்க. வேலையாட்களுடைய ஆதரவை பூரணமாக பெறுவீர்கள். வருமான உயர்வு என்பது அதிகரிக்குங்க. பழைய கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையுங்க. வியாபாரத்திற்காக நீங்கள் செய்த முதலீட்டிலிருந்து நல்லதொரு வருமானத்தை மீண்டும் பெறுவீர்கள். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் கூடுதலான வருமானத்தையும் பெற்றுத்தரப்போகிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி நல்ல ஒரு மன தெளிவுடன் முடிவெடுப்பீர்கள். புதிய வேலை நிமித்தமான முயற்சிகள்லாம் ஈடேறுங்க. போட்டிகளில் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. விளையாட்டு தொடர்பான விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்குங்க. உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி செய்வது இது போன்ற விஷயங்கள்ல ஆர்வம் கூடுதலாக இருக்கும். நண்பர்களுடைய செயல்பாடுகள் எப்பொழுதும் உங்களுக்கு விரும்பத்தக்க வகையிலேயே இருக்குங்க.
எப்பொழுதுமே கூட்டாகவே செயல்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, வெளி இடங்களுக்கு செல்வது என்பது உங்களுக்கு பிடித்தமான ஒன்று. சுதந்திரமாக செயல்படுவீர்கள். பெற்றவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருப்பதால் மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள்ல கூடுதலான அக்கறை எடுத்துக்கொள்வதும் தேடல் போன்ற நிலைப்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்குங்க. படிக்க வேண்டிய நேரத்தில் சரியாக படித்து வாழ்க்கையில் உயர்வீர்கள். ஆக மாணவர்களுக்கு புதிய பொருள் தொடர்பான தேடல்கள் அதிகரிக்குங்க. தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடு இருக்கும். புதிய விஷயங்களை கற்றறிய முன்வருவீர்கள். கல்லூரி தொடர்பான செயல்பாடுகள் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். உங்களுடைய முயற்சிகள் யாவும் கைகூடி வரப்போகிறது. வியாபார சம்பந்தமாக சில நபர்களிடம், அதிலும் சக வியாபாரிகளிடம் அனுசரித்து சென்றால் நல்லது. எதிர்பாராத சில உதவிகள்னால மாற்றங்கள் பிறக்குங்க. நலம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தெளிவுள்ளவராக செயல்படுவீர்கள். எந்த விதமான குறைபாடும் இருக்காது. ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் சுபத்தை உண்டு பண்ணுங்க. சுக்கிர ஓரைக்கில் சொத்து தொடர்பாக பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. புதன் ஓரைக்கில் அரசு சார்ந்த வேலைகளில் ஈடுபடுங்கள். சீக்கிரமாக நல்லது நடக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சார்பாகவும் சாதகமாக இருக்குங்க. எண்ணத்தில் தெளிவாக இருக்கிறதுனால நல்ல ஒரு விஷயங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகள் இருக்கும். எதிர்காலம் சார்ந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஒரு பேருண்மையை அறியக்கூடிய நிலையும் இருக்கிறது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே, கலை தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்குங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெற போறீங்க. மற்றவர்கள் உங்களை உயர்வாக நினைக்கக்கூடிய விதமாகத்தான் உங்களுடைய செயல்பாடுகள் அமையுங்க. ஆக பாராட்டிற்கு குறைவு இருக்காது. நலம் பெறக்கூடிய நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறரிடம் அனுசரித்து சென்றால் நல்ல பலனை பெறுவீர்கள். எந்த விதமான சண்டை சச்சரவுகளிலும் ஈடுபட வேண்டாம். பிறர் தவறுகளை செய்திருந்தாலும் பெரிதுபடுத்தாதீர்கள். விட்டு கொடுத்து சென்றால் நன்மைகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் சராசரிக்கும் அதிகமான வகையில பலன்கள் பெறக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் நிறைந்த நாள் என்று கூட சொல்லலாம். அவரவர்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய கிரக நிலைகள் பொறுத்து பலன்கள் மாறுபடுங்க. கோள்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது சிறப்பான வகையில் தான் அமைகிறது. ஆக எதை ஒன்றையுமே செய்வதாக இருந்தால் நன்றாகவே சிந்தித்து செயல்படுவீர்கள். உங்களுடைய புத்திசாலி தனத்தை நன்கு பயன்படுத்துவீர்கள். எந்த இடத்தில் எப்படி நடந்து கொண்டால் காரியங்கள் வெற்றியாகும், யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்கிற சூக்ஷ்ம ரகசியங்களை உணர்ந்தவர்கள் நீங்கள். உங்களை யாரும் ஏமாற்றிவிட முடியாது. யாரிடத்திலும் அதிகமாக பேச மாட்டீர்கள். மற்றவர்களுடைய விஷயங்களை நீங்கள் கிரகித்துக் கொள்வீர்களே தவிர உங்களுடைய சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள். அந்த அளவிற்கு ரகசியத்தை பராமரிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. உங்களுடைய தரத்தை மேம்படுத்துறதுக்கும் வெற்றி பெறத்துக்குண்டான முயற்சிகளை இன்றைய நாள் நீங்கள் எடுக்கலாங்க. சாதகமான பலன்கள் தான் இருக்கிறது. எதை ஒன்றையுமே நன்றாக சிந்தித்து முடிவும் எடுப்பீர்கள். தேக பலம் நன்றாக இருக்கிறது. ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. எந்த விதமான குறைபாடும் இருக்காது. ஆக செயல்களில் நல்லதொரு வேகமும் விவேகத்தோட இருப்பீங்க. நன்றாக சிந்தித்து சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள்ல பொறுமையாக மட்டும் நீங்கள் முடிவு எடுக்கணுங்க. பிள்ளைகளுடைய விருப்பங்களை கேட்டு அறிந்து செய்வது நல்லது. தனிச்சையாக சுய முடிவு பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பான விஷயங்களில் எடுக்காதீர்கள். முடிந்த வரையில் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பலன்களை ஆராய்ந்து நட்சத்திர பலன்கள், ராசி பலன்கள், அவர்களுக்குண்டான கிரக பலன்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து தீர்க்கமாக முடிவெடுக்க வேண்டிய நாள். எதிலும் அவசரப்படாதீர்கள். அதிலும் திருமணம் சம்பந்தமான விஷயங்களாக இருந்தால் ஒரு முறைக்கு பல முறையாவது நீங்கள் சிந்தித்துதான் செயல்படுத்த வேண்டும். துலாம் ராசி அன்பர்களே, குழந்தைகளுடைய விருப்பங்களை கேட்டு அறிந்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நாள். நீங்கள் என்ன விஷயங்களிலெல்லாம் ஈடுபடுகிறீர்களோ அவையெல்லாம் வெற்றி சின்னமாகவே இருக்குங்க. பணி நிமித்தமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, வேலையில் நல்ல உயர்வு ஏற்படக்கூடிய வகையில நல்ல ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மற்றவர்களுக்கு மத்தியில் உங்களுடைய நடவடிக்கை தான் மிக உயர்வாக இருக்கும். போற்றப்படக்கூடிய நிலைக்கும் காணப்படலாங்க. அலுவலக விஷயங்கள்ல சில நல்ல முடிவுகளையும் வெளியிடுவீர்கள். உங்கள் வேலைகளில் மும்முரமாக ஈடுபடக்கூடிய அமைப்பும் ஆர்வமும் எல்லா விதமான நல்ல பலன்களையும் பெறுகிறீர்கள். மக்கள் மத்தியில் எப்படி இருக்க வேண்டும், பொது மக்களிடையே எப்படி பேச வேண்டும் என்கிற சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு பேசுவது
எல்லோரிடத்திலும் நீங்கள் அன்பானவராகவும் எல்லோருக்கும் பிடித்தமானவராக காணப்படுவீர்கள். திருமணமானவர்களுக்கு ஒற்றுமை உணர்வு அதிகரிக்குங்க. இந்த நாள் குடும்பத்தினுடைய தேவைகளையும் பராமரித்துக் கொள்வதோடு இருவருக்கும் உண்டான அன்பையும் பரிமாறிக்கொள்வீர்கள். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளோ அல்லது வாக்குவாதங்களோ ஏதும் ஏற்படாது. விட்டு கொடுத்து செல்வதால் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. கலகலப்பான சூழ்நிலைகள் இருக்கும். விடுமுறை நாட்களில் ஆலய வழிபாடு செய்வீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். குழந்தைகள் முகாந்திரமாக சுப செய்திகள் உண்டாக்குங்க. பிள்ளைகளுடைய படிப்பு கல்வி உங்களுக்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணும். எதை ஒன்றையுமே நேர்மையாக சந்திக்கக்கூடியவர்கள் நீங்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதில் எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் சீராக சில பிரச்சனைகளை தீர்த்து வைத்துக் கொள்வீர்கள். பணம் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது பணத்தை மிக சரியான ஒரு வழியில் நேர்முறையில் சம்பாதித்து வைத்திருப்பீர்கள். பணத்தை ஆன்மீக காரியங்களுக்காக பயன்படுத்துவீர்கள். நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, எதை ஒன்றையுமே உண்மையோடு பேசி உண்மையிலேயே வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு வர வேண்டும் என்கிற லட்சியவாதியாக இருப்பீர்கள். சம்பாதித்த பணம் ஏழை எளியவர்களுக்கு தர்ம காரியங்களுக்கும் பயன்படுத்துவீர்கள். ஆன்மீக காரியங்களுக்கு செய்யும் பொழுது மன ஆறுதல் என்பது உண்டாகுங்க. இந்த நாள் கணவன் மனைவி கிடைக்க புரிதலான குணத்தின் அடிப்படையில் நல்லதொரு நெருக்கம் இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வருங்க. அமைதி நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. இந்த நாள் உங்களுடைய செயல்களில் சில வித்தியாசமான சிந்தனைகள் கூட அதிகரிக்கலாம். ராசிக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் சுபத்தை உண்டு பண்ணும். செவ்வாய் ஓரையில் சுப காரியங்கள், சொத்து மற்றும் அரசாங்கம், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. சந்திர ஓரையில் கல்வி தொடர்பாகவும் பணம் சம்பந்தமாக சுக்கிர ஓரை ஏற்றது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுமை வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை சிந்தனைகள் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களை பிரச்சனைகள் குறைய பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் மந்தமானதாக இருக்குங்க. உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்தணும். கோபகுணம் ஆகாது. கோபத்தினால் விளையக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சில பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும். ஆக பொறுமையும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். வண்டி வாகன பயண நேரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் தினம் என்பதால் தேவையில்லாமல் அபராதத்தை செலுத்தாதீர்கள். பணத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் உணர்ந்து நடக்க வேண்டும். வண்டி வாகன பயண நேரங்களில் சமூக அக்கறையோடு இருப்பதோடு காவலர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் அரசு சொல்லக்கூடிய சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் சாலை விதிமுறைகளையும் கடைபிடிப்பது மிக மிக நல்லது. தேவையில்லாமல் எந்தவிதமான பிரச்சனைகளிலும் சிக்கிக் கொள்ளாதீர்கள். விருச்சிகராசி அன்பர்களே, மனம் போன போக்கில் போக வேண்டாம். மனதை சலிப்பில் கொண்டு செல்லாதீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டிய நாள். எல்லாவிதமான விஷயங்களும் நன்றாக நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்கள். இறைவன் உங்கள் பக்கம் இருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு இருந்தால் நிச்சயமாக எந்த விதத்திலும் வெறுப்பு என்பது காணப்படாது. சமநிலையோடு இருப்பீர்கள். எந்த விதமான விஷயங்களும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதுங்க. மற்றவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு மனதில் எந்த விதத்திலும் கசப்பை உண்டாக்காது. அவரவர்களுடைய குணம் அவரவர்களுக்கே என்கிற ஒரு அமைப்பு படி சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லிவிட்டு வேலைகளில் ஈடுபடுங்கள். நண்பர்களுடைய ஆதரவு புதிய நம்பிக்கை ஏற்படுத்துங்க. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சஞ்சலமான சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கலாம். இன்றைய நாள் வேலைகள் அதிகமாக இருப்பது போன்ற மனநிலை இருக்குங்க. எவ்வளவுதான் காரியங்கள் ஈடுபட்டாலும் ஒரு திருப்திகரமான நிலைக்கு வராது. செய்த வேலைகளை திரும்ப திரும்ப செய்வது போன்ற நிலை ஏற்படலாங்க. ஒரு முடிவுக்கு வராததனால உங்களுக்கு வெறுப்புணர்வு தான் இருக்கும். இருந்தாலும் செய்யும் தொழிலே தெய்வம். அவற்றை மிக கனிவாக பணிந்து நீங்கள் தெய்வமாக நினைத்து வேலைகளை ஈடுபடுங்க. நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்துவிடும். பயப்படாதீர்கள். கவலை வேண்டாம். செய்த காரியங்களை திருப்திகரமாக செய்யும் பொழுது அதனால் இன்றைய நாள் பலன் கிடைக்கிறதோ இல்லையோ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகளை அவை ஏற்படுத்தும் என்பது உண்மை. இந்த நாள்ல செய்யக்கூடிய வேலைகள்ல தவறுகள் ஏற்படலாங்க. கவனமாக பார்த்து செய்யுங்கள். முடிக்கக்கூடிய விஷயங்களையும் சரியாகவே முடிக்க வேண்டும். சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரிடலாங்க. எப்பொழுதும் நீங்கள் நினைத்த மாதிரியே இருக்க வேண்டுமானால் இருக்காது. முன்னும் பின்னுமான ஒரு முரணான விஷயங்களாக கூட இருக்கலாம். கடினமான வேலைகளை கூட நீங்கள் செய்ய வேண்டியிருக்குங்க. மிக எளிதாக செய்வதற்கு சரியாக திட்டமிட்டு செய்வது, அனுசரணையான போக்கோடு நடந்து கொண்டால் காரியங்களில் வெற்றி உண்டாக்குங்க. இன்றைய நாள் காதலுக்கு உகந்த நாள் அல்ல. விருச்சிகராசி அன்பர்களே, உங்கள் தாயினுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாங்க. ஆக குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை முதலில் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்கள். யாரிடமும் மரியாதை குறைவாக பேசாதீர்கள். குடும்ப சூழ்நிலைகளை உணர்ந்து பேசுவது நல்லது. சஞ்சலமான சிந்தனைகள் கூட ஏற்பட்டு நீங்களாக ஆடம்பரமான
விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்குங்க. அரசு தொடர்பான செயல்பாடுகள்ல கருத்துக்களை கூறும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் எண்ணங்களில் மாற்றம் உண்டாக்குங்க. வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி மகிழ்வீங்க. யோகம் நிறைந்த நாளாகவும் காணப்படலாம். இதனால் சில மாற்றங்களும் உருவாக்குங்க. பணப்புழக்கம் போதிய அளவு இல்லை என்றாலும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தேவையற்ற வீண் விரயங்கள் செய்ய வேண்டாம். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். விடுமுறை நாட்களில் பிள்ளைகளோடு வெளியிடங்களுக்கு செல்வது, சுற்றுலா தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்கிற விருப்பம், ஆசைகள் பிள்ளைகளுடைய ஒரு வற்புறுத்தல் பேரிலும் செல்லலாம். ஆக போகக்கூடிய வேலைகளை மட்டும் சரியாக பார்த்து நடந்து கொள்வது நல்லது. சில நேரங்களில் உங்களுக்கு வீண் விரயங்கள் ஆகும் பொழுது கவலைகளை ஏற்படுத்தி விடுங்க. இன்றைய நாள் சில அசௌகரியங்கள் காணப்படலாங்க. ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய வகையில இருக்கும். தூக்கமின்மை என்பது உடல் நலத்திலும் பாதிப்பை ஏற்படுத்துங்க. அதே போல தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, சரியான நேரத்திற்கு உறங்கி சரியாக காலையில் விடியற் காலை பொழுது எழுந்து உங்களுடைய வேலைகளை ஈடுபடுங்க. நல்லதே நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை தினம் வெகு சீக்கிரமாக எழுந்து காரியங்களில் ஈடுபடுங்கள். ராசிக்கான அமைப்பு படி மாணவர்களுக்கு சில மந்தமான தன்மைகள் இருக்குங்க. படிக்க நினைத்தாலும் உங்களுக்கு ஆர்வம் என்பது இருக்காது. ஏதோ ஒரு விதமான குழப்பமான மனநிலையிலேயே இருப்பீர்கள். வெளிப்படையாக பெரியவர்களிடம் பேசுவது, பெற்ற தாய் தந்தையர்களிடம் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவது நல்லது. கோப உணர்வுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். உங்களுடைய ராசிக்கான நட்பு ராசிக்காரர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். ராசிக்கான சுபஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்தையும் சுக்கிர ஓரையில் செய்தால் நல்லது. குரு ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் உண்டாகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்களில் தன்னம்பிக்கை உண்டாக்குங்க. எப்படியாவது காரியங்களை முடித்துவிட முடியும் என்கிற எண்ணத்தோடு செயல்படுவீர்கள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் மிகுதியாக இருக்கலாம். நம்பிக்கை உணர்வுடன் இருப்பீர்கள். ஈடுபாடு என்பது அதிகரிக்கும். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உருவாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களே, எதிர்பாராத வகையில் நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள நாள். இன்றைய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. வேலையில சக பணியாளர்களுடைய ஆதரவை பெறுவீங்க. மிகவுமே கவனமாக செயலாற்றக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. வேலையினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்களில் சில மாற்றங்கள் உண்டாகலாங்க. மற்றவர்களை மதித்து போற்றி பாராட்டக்கூடிய நிலையும் இருக்கிறது. உங்களுடைய வேலைகள்ல அதீத எச்சரிக்கையாகவும் இருப்பீர்கள். பிறரிடத்தில் நன்மதிப்பு பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்படுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, புத்தி கூர்மை அதிகமாக இருக்குங்க. சாதுரியமாக பேசி காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். பிற நபர்களுடைய குணநலன்களை ஆராய்ந்து பேசுவீர்கள். மற்றவர்கள் மீதான மதிப்பு மரியாதை உங்களுக்குள் அதிகரிக்குங்க. சபை தொடர்பான விஷயங்கள்ல கூடுதலான அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். சமூகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்குங்க. இயலாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ண அமைப்பு கொண்டவர்கள். எதிர்பாராத வகையில வெளியிடங்களுக்கு செல்வதால் புது நபர்களுடைய அறிமுகம் கிடைக்குங்க. இன்றைய நாள் மற்றற்ற மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். ஆனந்தமும் குதூகலமும் நிறைந்த நாள். வீட்டில் சந்தோஷமும் எப்பொழுதும் கலகலப்பான ஒரு சூழ்நிலைகளோடு இருப்பீர்கள். நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்திற்குமே இறைவனுக்கு நன்றி தெரிவியுங்கள். இன்று வேலையில பெரிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கலாங்க. பிரமுகர்கள், சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களை சந்திப்பீர்கள். அவர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. அரசு சம்பந்தமாக இருந்த இழுபறிகள்லாம் குறையுங்க. ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவான் வழிபாடுக்கு ஏற்ற நாள். சமூக சிந்தனையோடு நீங்கள் செயலாற்றக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அரசியல் ரீதியாக பிரதிபலிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிப்படி சூரிய பகவான் ஆனவர் நெருப்பு ராசியாக இருக்கிறார். ஆக தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிப்படி சூரிய பகவானுடைய அனுகிரகம் பூரணமாகவே உங்களுக்கு கிடைக்குங்க. திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளும் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி இருந்தவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்குங்க. சரியான பாதையில ஒவ்வொரு விஷயத்தையுமே முயற்சிப்பீங்க. அதனால நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். காதல் தொடர்பான விஷயங்கள் கை கொடுக்குங்க. பெற்றவர்களுடைய முழுமையான ஒரு ஆதரவை இன்றைய நாள் நீங்கள் பெறுவீர்கள். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். பணத்தினுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் சம்பாதிப்பதற்கு அதிகமாக முயற்சியும் செய்வீர்கள். சிந்தனைகள் நன்றாக காணப்படுங்க. இன்று முழுவதும் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மனதில் எண்ணிய காரியத்தை திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். இறை வழிபாடு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்குங்க. வியாபாரத்துல
சின்ன சின்ன நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோக வேலைகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்கள் அதிகரிக்குங்க. உங்களுடைய தேடல்களுக்கு ஏற்றபடி நல்ல பலன்கள் உண்டாகும். வெற்றி நிறைந்த நாள் என்றே சொல்லலாங்க. எல்லா விதமான விஷயங்களையுமே நன்றாக சிந்தித்துதான் முடிவெடுப்பீர்கள். குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப காரியத்திற்கு முன்னணியில் இருப்பீர்கள். விசேஷங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுங்க. நல்ல ஒரு சுறுசுறுப்புள்ளவர்களாகவும் தெளிவுள்ளவர்களாக செயல்படுவீர்கள். மனதில் நினைத்த காரியங்களை அப்படியே செய்து முடிக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. ராசிப்படி மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு உயர்ந்த நிலைப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மற்ற நண்பர்களுடைய ஆதரவு மகிழ்வை உண்டு பண்ணுங்க. படிப்பில் இருந்த சின்ன சின்ன சந்தேகங்கள், தெரியாத விஷயங்களை கூட அறிந்து கொள்ளக்கூடிய நிலையும், அறிவியல் தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்குங்க. மருத்துவம் தொடர்பான படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பேராசிரியர்களுடைய ஆதரவை பூரணமாக நீங்கள் பெறுகிறீர்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைவாகவே இருக்குங்க. ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு நல்ல பலனை உண்டு பண்ணும். குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. அரசாங்கம் சார்ந்த செயலுக்கும் ஏற்றது. சுக்கிர ஓரையில் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. புதன் ஓரையில் மாணவர்கள் படிக்கலாங்க. செவ்வாய் மற்றும் குரு ஓரையில் தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு ஏற்றது. ராசிக்கான நட்பு ராசிகள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை தேடல் அதிகரிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு மத்தியமமான பலன்களை கிடைக்குங்க. மனதில் தேவையற்ற குழப்பங்கள் நிலவலாம். எந்த வேலைகளில் எப்படி ஈடுபடுவது என்கிற புரிதல் என்பது இருக்காது. மன சஞ்சலங்கள் இருக்குங்க. இன்றைய நாள் நீங்கள் மற்றவர்களிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து போனால் மட்டுமே மன நிம்மதி கிடைக்கும். தேவையில்லாமல் யாரை பற்றியும் எந்த விதத்திலும் விமர்சனம் செய்யாதீர்கள். குடும்பத்தில் நபர்களுடைய குணநலன்களை அறிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. பேசக்கூடிய விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். மிக முக்கியமான ஆலோசனைகளாக இருந்தாலும் அல்லது கருத்து பரிமாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அமைதி போக்கோடு இருப்பது நல்லது. தேவையற்ற வீண் விவாதங்கள் இருந்தால் அந்த இடத்தில் மகிழ்ச்சி என்பது காணப்படாது. மகர ராசி அன்பர்களே, சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு அமைதி போக்கோடு இருந்தால் உங்களுடைய ராசிக்கு இன்றைய நாள் நல்லது. எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் தவறுகளை இருந்தாலும் குற்றம் குறைகளை களைவது நல்லது. மற்றவர்கள் அறிந்து செய்தார்களோ அல்லது தெரிந்தோ தெரியாமலோ செய்திருந்தாலும் மன்னித்து போகக்கூடிய போக்கோடு நடந்து கொள்ளுங்கள். உங்கள் மீதான மதிப்பு அதிகரிக்குங்க. உறவினர்களுடைய வழியில அனுசரித்து நடந்து கொண்டால் மட்டுமே நல்லது. புதிய முயற்சிகளை செயல்படுத்தும் பொழுது கவனமாக இருக்கணும். அதில பணம் சம்பந்தமான விஷயங்கள் எனும் பொழுது சற்று கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான ஆலோசனைகளால குழப்பங்கள் இருக்குங்க. படிப்பின் மீதான ஒரு ஆர்வம் இருக்காது. மந்தத்தன்மை இருக்கும். எந்த காரியத்தை எப்படி செய்யணுங்கிற புரிதல் இருக்காதுங்க. பெரியவர்கள் ஆசிரியர்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொள்வது, நண்பர்களிடம் மனம் விட்டு பேசுவது, எதையுமே மன அழுத்தத்தோடு இல்லாமல் வெளிப்படையாக இருந்து கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளே, கல்லூரிகளில் படிக்கக்கூடியவர்களுக்கு 1000 எண்ணங்கள் தோன்றலாங்க. படிக்கக்கூடிய விஷயத்தை எப்படி செயல்படுத்த போகிறோம் என்கிற புரிதல் கூட காணப்படாது. அப்படிப்பட்ட தருணத்தில் பெரியவர்கள் பெற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்பது, மனம் விட்டு அவர்களிடம் பேசுவது, நீங்கள் எண்ணிய காரியங்கள் நடப்பதற்கு அவர்களுடைய உதவியை நாடுவது, இப்படி செய்தால் ஓரளவிற்கு பலன்களை பெற முடியும். காதலர்களை மன நிம்மதி வேண்டுமானால் குறைந்த அளவு பேசுவது நல்லது. வெளியிடங்களுக்கு பயணப்படாதீர்கள். மனக்குழப்பங்கள் ஏற்படும் பொழுது தனிமையில் இருக்காதீர்கள். வீட்டில் பெரியவர்கள் மற்ற குடும்ப நபர்களோடு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது நல்லது. எதையுமே மனதில் வைத்து குழப்பமாக காணப்படாதீர்கள். உங்கள் காதலரோட இனிமையாக பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்காதுங்க. ஆக எதையும் மனதில் பெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வாக்குவாதம் எழுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படலாங்க. நிதி நிலைமைகள்லாம் மிதமான ஒரு வளர்ச்சியில தான் இருக்கும். வரவு செலவு ரெண்டுமே இணைந்து காணப்படுங்க. ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. மனநிலையில் சஞ்சலங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு தியானம், யோகாசனங்கள், நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி செய்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான ஆலோசனைகள் இருந்தால் குழப்பங்கள் விலகுங்க. வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உண்டாகும். சொந்த ஊருக்கு பயணப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாங்க. அப்படி செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களுக்கு பயணங்கள்லாம் காலதாமதமாகத்தான் இருக்கும்.
விடுமுறை நாட்கள் என்பதால் வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். ஒரு சிலருக்கு மன நிறைவு பெற வேண்டி, மன நிம்மதி வேண்டி தனிமையாகவும் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். குடும்ப நபர்களுடைய கருத்துக்களை அவ்வப்போது கேட்டு மதிப்பளிப்பது நல்லது. உணவு சம்பந்தமான துறைகளில் முன்னேற்றங்கள் உருவாகலாங்க. அமைதி நிறைந்த நாளாகத்தான் இருக்குங்க. பணத்தினுடைய தன்மைகளை உணர்ந்து சிக்கனமாக செலவு செய்ய வேண்டிய நாள். ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் சுப பலனை உண்டு பண்ணும். சுக்கிர ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து, அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களுக்கு நல்லது. பணம் மற்றும் கல்வி தொடர்பாக புதன் ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர ஓரை உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஓரை நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்ல வேண்டிய நாள். மனக்குழப்பங்கள் இருந்தாலும் நீங்குவதற்குண்டான வழிமுறைகளை பின்பற்றுங்கள், சரியாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களை குழப்பங்கள் விலக்கக்கூடிய நாள். எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இந்த நாள் இனிமையாக கடக்க முயற்சி செய்வீர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உருவாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கும்பராசி என்பர்களை மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படுங்க. உறவினர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சியை உண்டாக்கி தரும். இன்றைய நாள் சராசரிக்கும் அதிகமான பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் நீங்கள் மன திருப்தி பெற முடியுங்க. உங்களுடைய வேலைகள் எந்த தடையும் தாமதங்கள் இல்லாமல் நடக்கிறதுக்கு இன்றைய நாள் நீங்கள் பொறுமையை இழக்காம புத்திசாலித்தனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியங்க. உங்கள் துணையினுடனான இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் நல்ல அனுபவம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். கும்பராசி அன்பர்களுக்கு பண வர்த்தகம் தொடர்பான புதிய முதலீடுகள் திருப்தி உண்டாக்கி தருங்க. கால்நடைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வேளாண்மை, விவசாயம் தொடர்பான செயல்பாடுகளில் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. அரசு அதிகாரிகளுடைய முழு ஆதரவினை நீங்கள் பெறுவீர்கள். சொத்துக்கள் வாங்குவது, விற்பதில் இருந்து வந்த தடைகள்லாம் விலகுங்க. ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரிபவர்களுக்கு, இடம் வாங்கி விற்கக்கூடியவர்கள், வீடு மனை கட்டக்கூடியவர்கள், பொறியாளர்கள், இவர்களுக்கு நல்ல உன்னதமான பலன்கள் ஏற்படுங்க. இது நாள் வரையில் பணம் வரவேண்டிய சூழ்நிலையில் இருந்தவர்களுக்கு சீக்கிரமாக பணம் கைக்கு வந்து சேரலாம். பணம் சம்பந்தமான விஷயங்களில் எப்பொழுதும் கவனமாகவே இருப்பீர்கள். வெளியூர் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பை ஏற்படுத்தி தரும். அந்தஸ்தை உயர்த்தி கொடுக்குங்க. கூட்டாளிகளுடனான ஒத்துழைப்பு கூடுதலாக இருக்கும். தொழில் விஷயத்தில் மேன்மை பெறுவீர்கள். வெளியிடங்களில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாள். பணத்தை வெளியே கொண்டு செல்லும் பொழுது கையில் பாதுகாப்போடு வைத்திருப்பது, உடைமைகளை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. அவ்வப்போது சோதனை செய்து கொள்ளுங்கள். வெளியிடங்களில் உங்களுக்கு சில மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்களாங்க. வரவு நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். கும்பராசி அன்பர்களுக்கு பண ரீதியாக எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காதுங்க. வரவேண்டிய பணம் காலதாமதம் இல்லாமல் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உருவாகுங்க. குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சிக்குண்டான வகையில பணத்தை முதலீடு செய்யறதும், அவர்கள் விரும்பின விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதும், அவர்களை கண்ணும் கருத்துமாக வளர்க்கக்கூடிய செயல்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். பிள்ளைகளுடைய வளர்ச்சி குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு மிகுதியாகவே இருக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி கிடைக்க நெருக்கம் காணப்படலாம். ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு நடப்பீர்கள். பங்கு வர்த்தக துறையில் மிகப்பெரிய ஒரு அளவில் சாதிக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. இந்த நாள் மன சந்தோஷம், திருப்தி இவையெல்லாம் கூடுதலாக இருக்கும். கும்பராசி அன்பர்களை இன்றைய நாள் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். பண வரவின் காரணமாக வாழ்க்கையினுடைய தரத்தையும் நல்ல ஒரு அதீத வளர்ச்சியையும் பெறுவீர்கள். வாழ்வாதாரம் உயர்வுக்கு ஏற்படுங்க. நண்பர்களுடைய பேச்சுவார்த்தைகள் திருப்தியை உண்டு பண்ணி தரும். நீண்ட நாளாக சந்திக்காத நண்பர்களை கூட சந்திப்பீர்கள். உறவுகளில் இருந்த விரிசல்கள் எல்லாம் நீங்கிவிடும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிப்படி இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். அன்பு வெளிப்படக்கூடிய நாள். வேலை உத்தியோகத்துல வேலை தொழில் நிமித்தமாக கூடுதலான ஒரு புத்திசாலி தினத்தை பயன்படுத்துவீர்கள். சாமர்த்தியம் என்பது அதிகரிக்குங்க. புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் கைக்கு கூடி வரலாம். கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சூரிய பகவான் வழிபாடு செய்யும் பொழுது பெரியவர்களுடைய ஆசைகளை பெறுவீர்கள். முன்னோர்களுடைய அனுகிரகம் கிடைக்குங்க. ஆக கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன் நல்ல பலனை உண்டு பண்ணும். பணம் கொடுக்கல் வாங்கல், கல்வி கற்க துவங்குதல் இவற்றிற்கு புதன் ஓரை நல்லது. தொழில் சார்ந்த முடிவுக்கு செவ்வாய் அல்லது சுக்கிர ஓரையும், குடும்பம் சார்பான விஷயங்களுக்கு புதன் ஓரை மிக மிக நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இள நீலம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை சிந்தனைகள் அதிகரிக்குங்க. எதிர்காலத்திற்குண்டான சில முதலீடுகளையும் மேற்கொள்வீர்கள். பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்வீர்கள். சொத்து வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்குங்க.
சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில்களில் இருந்த சில கஷ்டங்கள் எல்லாம் விலகுங்க. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். அபிவிருத்தி ஆகக்கூடிய வகையிலையும் வியாபார வளர்ச்சிக்குண்டான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். ஆக சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு யோகம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். பழைய வேலைகளை செய்து முடிப்பீர்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய நாள். எந்த விதத்திலும் அவசரப்படாதீர்கள். பொறுமையும் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் பலன்களை பெற முடியுங்க. அவசர கதியில் செய்துவிட்டு பின்பு சிரமப்படாதீர்கள். இறை வழிபாடு செய்வது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிப்படி இன்றைய நாள் எதிர்பார்த்த சில தனவரவில் காலதாமதம் உண்டாக்குங்க. பலதரப்பட்ட குழப்பத்தால அமைதி இல்லாத ஒரு தன்மை இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமற்றதாகிவிடும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்துக் கொள்வது நல்லது. மனக்குழப்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தியானம், யோகாசன பயிற்சிகளில் ஈடுபடுங்கள். இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாகத்தான் இருக்கும். எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் யோசிக்க வேண்டும். செய்த பிறகு யோசித்து எந்த விதத்திலும் பலன்கள் இருக்காது. உங்களுடைய நேரங்களில் குழப்பங்கள் அதிகமாகத்தான் இருக்குங்க. தேவையில்லாத வீண் எண்ணங்கள் அலை மோதலாம். மனம் ஒரு கட்டுக்கு அடங்காத நிலையில் இருக்குங்க. அவ்வப்போது சில சிந்தனைகள் காரணமாக மன நிம்மதி கெடும். ஆக கிரக நிலைகள் படி சில நேரங்களில் உங்களுக்கு நன்றாக இருந்தாலும் சில நேரங்களில் குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கும். சரிவர சாப்பிட முடியாமல் ஏதோ ஒரு விதமான சிந்தனைகளிலேயே இருப்பீர்கள். காலை பொழுது அதிக நேரம் உறங்குவது, இரவு நேரம் அதிக நேரம் கண் விழிப்பது, இப்படிப்பட்ட ஒரு மாறுதலான விஷயங்களை நீங்கள் செய்வதால் வாழ்க்கையினுடைய நிலைகளில் சில மாற்றங்கள் உண்டாக்குங்க. வேலைகளை மேற்கொள்வதில் காலதாமதங்கள் இருக்கும். ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இருக்கலாம். அதிக வேலைகள் காரணமாக செய்யக்கூடிய விஷயங்கள்ல கவனக்குறைவு ஏற்படுங்க. பிழைகள் உண்டாகலாம். வேலைகள்ல சரிவர கவனம் செலுத்த முடியாமல் கூட போகலாங்க. வேலை பளு அதிகமாக இருக்கிறதுனால மன அழுத்தம் அதிகரிக்குங்க. எந்த ஒரு புதுமையான விஷயங்களையும் ஆர்வம் இருக்காது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ள மாட்டீர்கள். ஒப்பந்தங்கள் தொடர்பான விஷயங்கள்ல கூட உங்களுக்கு எந்த விதத்தில் முடிவெடுப்பது என்பது தெரியாது. உங்களுடைய கருத்துக்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்வது என்பது கடினமாக உணர்வீர்கள். மனம் விட்டு பேசுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதிக மௌனம் என்பது சில நேரங்களில் பிரச்சனையாகிவிடும். மீனராசி அன்பர்களே, கடந்த காலங்களில் நடந்த விஷயங்களை பற்றி அதிகம் பயப்பட தேவையில்லை. இதுவும் கடந்து போகும் என்கிற மனநிலையோடு செயல்படுங்கள். பணம் விரயங்கள் காணப்படலாங்க. தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துங்க. உறவுகளுடைய வரவு சில நேரங்கள்ல மன அழுத்தத்தை கொடுக்குங்க. மனக்கசப்புகள் கூட இருக்கலாம். அந்த உறவில் மகிழ்ச்சி என்பது காணப்படாது. திருமணம் ஆனவர்களுக்கு மனதில் பட்ட விஷயத்தை உங்கள் துணையிடம் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றை சமாளிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் சந்தித்துதான் தீர வேண்டும். எதற்காகவும் எதையும் எண்ணி நீங்கள் அஞ்ச தேவையில்லை. தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். மீனராசி அன்பர்களை, புத்தி கூர்மை நன்றாக இருப்பதற்கு தியானம், குரு தட்சிணாமூர்த்தியை அவ்வப்போது வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. வீட்டில் பெரியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு தகுந்த மதிப்பளிக்க வேண்டும். குருவாக இருக்கக்கூடியவர் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். அதிலும் வக்கர நிலையில் இருக்கிறார். சில நேரங்களில் எது சரி எது தவறு என்பது புரிதல் என்பது காணப்படாதுங்க. ஏதோ ஒரு விதமான குழப்பத்தோடவே காணப்படுவீங்க. செயல்களில் கூட வேகம் இருக்காது. சிந்தனைகள் பல கோணங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். பல நேரங்களில் வாழ்க்கையினுடைய சூக்ஷமங்களை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வீர்கள். வாழ்க்கை என்றால் என்ன என்கிற தாத்பரியத்தை உணர்ந்து கொள்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். சித்தாந்தம் பேசுவது, உலக நடவடிக்கைகள், உலக ரீதியான விஷயங்களை ஆர்வமுடன் அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வீர்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கவலை ஏற்படுத்துங்க. அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம். மீனராசி அன்பர்களே, பலதரப்பட்ட குழப்பத்தால அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. வெளிநாடு தொடர்பான பயணங்கள்ல சிந்தித்துதான் முடிவெடுக்க வேண்டும். எந்த ஒரு செயலிலும் ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும். வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும். எதிர்ப்புகள் விலக்கக்கூடிய நாள். இந்த நாள் சூரிய பகவானை வழிபடுவதோடு உங்களுடைய முன்னோர்களை நினைத்து மனதார வழிபட வேண்டும். சூரிய பகவான் என்பவர் ஆன்ம காரகன். சந்திர பகவான் மாத்ருகாரகனாக சூரியனையும் சந்திரனையும் இரு கண்களாக பாவித்து நீங்கள் வணங்கினால் ஓரளவிற்கு அல்ல நல்ல பலன்களையே நீங்கள் பெரும்பான்மையாக பெற முடியுங்க. ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன், இந்த 4 கிரக ஓரைகள் சுபத்தை உண்டு பண்ணும். குரு ஓரையில் சிறப்பான நிகழ்ச்சிகள், சொத்து வாங்குவது, விற்பது, இது தொடர்பாகவும் அரசு சார்ந்த செயல்களுக்கு நல்லது. பணம் சார்பாக சுக்கிர ஓரையும், சுக்கிர ஓரையில் பொன்பொருள் ஆபரண சேர்க்கையும் நல்லது. கல்வி சம்பந்தமாக புதன் ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுக்கு செவ்வாய் அல்லது புதன் ஓரை நல்லது. பொதுவாக அனைத்து நல்ல விஷயங்கள், சுப விசேஷங்கள், சுப காரியங்கள் அனைத்தையுமே நீங்கள் குரு ஓரையில் செய்தால் நல்ல பலன் உண்டாகும்.
ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை காலதாமதம் உண்டாக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை நிதானமாக இருக்க வேண்டும். இறை வழிபாடு செய்யுங்கள். மனதில் எண்ணிய காரியங்கள் நன்றாக நடப்பதற்கு பசுவிற்கு கோதுமையினால் ரொட்டி செய்து உணவாக அளிப்பது, அதனுடன் சிறிது கருப்பட்டி சேர்த்துக் கொள்ளலாம். அல்லது வெல்லம் கலந்த ரொட்டியை பசுகளுக்கு தானமாக கொடுங்கள். சில கிரக தோஷங்கள் விலகுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப்பெற வேண்டி சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.